தசரதன் கேகய நாட்டு இளவரசி கைகேயிக்கு அமுது அளித்த பெரும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் தசரத மகாராஜன் தன் மூத்த தேவியான கோசலை கைகளில் அந்த புனிதமான யாக அமுதத்தின் ஒரு பங்கை கொடுத்தார். சங்குகள் முழங்க, தேவர்கள் வாழ்த்த அந்த புனிதமான அமுதம் கோசலை கரத்தில் சேர்ந்தது. இப்போ அந்த அமுதத்தை அடுத்து யார் பெறப்போகிறார்கள்? அடுத்த தேவி யார்? கைகயன் தனையை தன் கரத்தும் அம்முறைச் செய்கையின் அளித்தனன். தேவர் ஆர்த்து எழப் பொய்கையும் நதிகளும் பொழிலும் ஒத்திமம் வைகுறு கோசல மன்னர் மன்னனே. சரி, இப்போ கம்பர் காட்சியை மாத்துறாரு. அந்த தசரத மன்னன் யார்? அவர் பொய்கையும் நதிகளும் பொழிலும் ஓதிமம் வைகுறு கோசல மன்னர் மன்னனே. அடடா, கம்பருடைய சொல்லாட்சியே தனிங்க. வெறும் தசரதன் அமுது கொடுத்தான் அப்படின்னு சொல்லாம அந்த தசரதன் ஆண்ட நாடு எப்படிப்பட்டதுன்னு ஒரு வர்ணனையை உள்ளே கொண்டு வர்றார். பொய்கைகளும் தாமரை பொய்கைகள், அள்ளிக்குளங்கள், நீர்நிலைகள் எங்கும் நிறைந்த நாடு. நதிகளும் பெரிய பெரிய ஆறுகள், வற்றாத நதிகள் ஓடும் நாடு. பொழிலும் அடர்ந்த சோலைகள், மரங்கள், பூஞ்சோலைகள்னு இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் நாடு. ஓதிமம் வைகுறு. ஓதிமம்னா என்ன தெரியுமா? அன்னப்பறவைகள். ஆமா, அந்த பொய்கைகளிலும் நதிகளிலும் சோலைகளிலும் அன்னப்பறவைகள் சுதந்திரமா சந்தோஷமா வாழும் நாடு. அப்படிப்பட்ட இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் செழிப்பான கோசல நாட்டோட மன்னர் மன்னனே, அரசர்களுக்கெல்லாம் பேரரசனான அந்த தசரதன். அவர் என்ன செய்தார்? கைகயன் தனையைத்தன் கரத்தும். கைகயன் அப்படின்னா கேகய நாட்டு அரசன். அவருடைய தனையை மகள் யார்? கைகேயி. ஆமாங்க, அந்த அழகிய ராணி கைகேயின் கரத்தும் கைகளிலும். முறைச்செய்கையின் அளித்தனன். முறைச்செய்கை முன்னாடி கோசலைக்கு எப்படி கொடுத்தானோ அதே முறைப்படி, அதே அன்புல, அதே பக்தியில கொடுத்தான். அதாவது கோசலைக்கு கொடுத்தது ஒரு சடங்குக்காக இல்லை, அது அன்பின் வெளிப்பாடு. அதே அன்பு, அதே புனிதத்தோட கைகேய்க்கும் கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் கொடுக்கும்போது என்ன நடந்தது? தேவர் ஆர்த்து எழ. கோசலைக்கு கொடுத்த போதும் சங்கு முழங்கியதுன்னு பார்த்தோம். இப்போ கைகேய்க்கு கொடுத்த போதும் தேவர் ஆர்த்து எழ. தேவர்கள் வானுலகில் இருந்து பெரும் ஆரவாரம் செய்தார்களாம். கைதட்டி வாழ்த்தி மகிழ்ந்தார்களாம். ஏன்னா இந்த அமுதம் அவங்களுக்கான எதிர்கால நம்பிக்கையை, ராம அவதாரத்தின் ஆரம்பத்தை உணர்த்துதுங்க. இந்த அழக பாருங்களேன். கம்பர் வெறும் ஒரு அமுத பங்கீட்டை சொல்லாம ஒரு நாட்டோட செழிப்பை, அன்னங்கள் வாழும் அழகை, மன்னனோட தர்ம குணத்தை, தேவர்களோட ஆனந்த கூக்குரலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டுல கொடுத்துடுறாரு. அடுத்ததா 3வது தேவியான சுமித்திரைக்கு இந்த அமுதம் எப்படி போய் சேர்ந்தது? அங்கே தேவர்களின் ஆரவாரம் எப்படி இருந்தது என்பதை அடுத்த பாடலில் காண்போம். அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நன்றி.